பாருங்க எப்படி சாப்பிட்டு வச்சிருக்காங்க. இப்படி எங்கேயாவது சாப்பிட்டதை கண்டது உண்டோ? பைக்கி கோட்டலாம் நல்லா தானே இருக்குமே. ஆனா கப்பல கவுக்க வச்சிருவாங்க. சுனாமி அடிச்சாலும் கவுலாது. சரிதானே அதுல கதை. கை கட்டுற தூரம் ஃபுல்லா எங்கடதான் இந்த பார்த்து நம்ம காசு கொண்டு வரலையே. வேற நடக்குதா? உள்ள போய் பார்க்கலாம் தான். சும்மா போட் ரைடு எல்லாம் போகலாம். நல்ல வடியா இருக்கு இடத்த. சும்மா சும்மா அந்த இடத்த நல்லா நீட்டாக செஞ்சுருக்காங்க. இன்ஜின் பழுதா போயிட்டு போல. என்னண்ணா இன்ஜின் பழுதா போயிட்டா? இன்ஜின் பூட்டோட முடிச்சிட்டு கடையால் என்னென்ன இது காயம்டா செஞ்சாலும் நாளைக்கு தான் சார். நாங்கள் கேஎஃப்சிக்கு வந்துருக்கிறோம். லிஃப்டில் போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை என்ன செய்யறன்னு தெரியாம லிஃப்ட்டுக்குள்ள வச்சு விளையாடி கொண்டிருக்காங்க. கேஎஃப்சிக்கு போறோம். கேஎஃப்சிக்கு வந்திருக்கேன். என்ன சாப்பிட்றோன்னு தெரியாம அலமோதுறாங்க. பாப்போம் என்னத்தை வாங்கி சாப்பிட்றாங்கன்னு. என்னதுக்காக வந்துருக்கோம்னா சிக்கன் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்காங்க. நீங்கள் அது மாதிரி சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்னத்தை ஆர்டர் பண்ணுறாங்க. இது அந்த 4690 அதை வேண்டு ஓடா அல்ட்ரா பாருங்க. கேஎஃப்சியில் எவ்வளோ இடங்கள் இருக்குண்டு. இது பர்கர் கடையாம். இது கேக் ஐட்டங்கள் வாங்கி சாப்பிடலாம். குடிக்கிற தண்ணி என்ன இருக்கு? ஆனால் குடிக்கிற தண்ணி என்ன என்னென்ன யூஸ் பண்ணிருக்கு? ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் கேக், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். உங்களுக்கு என்ன வேணும்? சாஃப்ட் ட்ரிங்கா, ஃப்ரெஷ் ஜூஸா, மில்க் கேக்? எதாவது சாப்பிடும், எதாவது குடிப்போம். பாருங்க அலைஞ்சு திரியலாம் கேஎஃப்சி வாங்குறதுக்கு. கேஎஃப்சி வந்தாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள். பிரிக்கிற ஸ்டைல்லையே பார்த்தா கொம்பனிக்காரனே திரத்தி விட போகிறாங்க எங்களை. பாருங்களேன் எப்படி உடைக்கிறது. சரி எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. ஓகே நாங்கள் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு என்ன மாதிரிண்டு கடைசியாக சொல்கிறோம் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையா. அவர் மரக்கறி சாப்பிட மாட்டேன். மரக்கறி மட்டும்தான் சாப்பிடுவார். நாங்கள்லாம் அப்படிலாம் சாப்பிடுவோம். பாருங்கள் ப்ரோ எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். இந்த பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணாண்டி வேலையே இல்லை. உங்கள் சாப்பிட்ற ஸ்டைலில் பார்த்து நாங்கள்லாம் சாப்பிடுறோம். பாருங்கள் எப்படி சாப்பிட்டு வச்சுருக்காங்கண்டு. இப்படி எங்கேயாவது சாப்பிட்டதை கண்டது உண்டோ? ரைட், இதோட கேஎஃப்சி அலுவல் முடியுது. நாங்கள் இப்போ வெளியே போகிறோம்.
வெளியே போய் மிச்சத்தை பார்ப்போம். வடியா பீரா நண்பன் வாங்கி வேனுக்கு வைக்க சொல்லி வடிவா பீயடா நாய் வடியோட என்னன்னு பார்ப்போம். அது சவுண்ட கட் பண்ணி நான் காட்சி போடுவேன்டா அப்புறம் நீ சும்மா இருந்தாலே காணும்டா. ஆடே உடையேண்டா வடிவா வெறும் பட்டு அப்படி அவர்த்து உடைக்க கூடாது. இது அவர் ஏமாந்துட்டாரு. ஏன்னா போன்ல பார்க்க நல்லா இருந்தது. வா அடே நல்லா தானே இருக்கு. பைக்கி கோட்டலாம் நல்லா தானே இருக்கு உண்மையாவே. அட கப்பல கவுக்க வச்சிருவான் போல. சுனாமி அடிச்சாலும் கவுலாது. சரிதானே அதுல கதை. பூனேரி சங்கப்பட்டி பாலத்துக்கு வந்திருக்கான். சங்கப்பட்டி பாலத்தில் ஏதோ புதுசாக எல்லாம் செஞ்சுருக்காங்களாமா, பாக்கு அடிச்சிருக்காங்களாம். பார்ப்போம் என்ன பாக்கண்டு. ரைட், பாலத்தில் ஏறுறான். வா, மீன் பிடிக்கிறாங்க. ரைட், நல்லா தான் இருக்கா. வாங்க உள்ள போய் பாப்போம் அப்படி இருக்கு. வாங்க இந்த கை கட்டுற தூரம் ஃபுல்லா எங்கட தான். மண்ணா இருக்கல, நாங்க மீன் எடுத்து ஹலோ வணக்கம். எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க? 300 ரூபாயா? எவ்வளவு நேரம் சுத்தி காட்டுவீங்க? விடிய விடிய பார்க்கலாமா? எங்க நீங்க போனீங்களா? என்ட்ரன்ஸ் எவ்வளவு? போமாடா இல்லை கேட்டுருமா என்ட்ரன்ஸ் காசு போட்ல போண்டா டேய். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? வடை வேண்ட கூட காசு கேக்கா. சரி நான் உள்ளே போய் பார்க்கலாமா? என்ட்ரன்ஸ் காசு வந்துட்டா போகணும். ஐயோ எந்த பார்த்து நம்ம காசு கொண்டு வரலையே. போட்ல போறேன்டா. போட்ல போறோம். அப்ப தேவையில்லை. ஓ நான் போட்டில் பார்க்கணும். அப்ப நான் போறேன். என்ன இருக்கு வடை எவ்வளவு? 30 ரூபாயா? மாம்பழம் 10 ரூபாய் தர மாட்டீங்களா? எவ்வளவு மாம்பழம்? வடதாங்க இது காசு எடுத்து நான் பேசிட்டு. போட்ல போ காசு இருக்கா முதல்ல. எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கிறோம். நான் ஒண்ணு தேவை உங்களோட கையா இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு? 12 வயசு. ஐயோ சரி, அப்ப சரி வராது. சாப்பிடுவோம். 19 வயசு. 19 பார்க்கவே தெரியும். பார்க்கவே புரியுது உங்க வயசு. ஓகே போடுவாதா வேறு நடக்குதா? உள்ளே போய் பார்க்கலாம் தான் சும்மா. என்ட்ரன்ஸ் காசு ஆரம்பிக்கா பாருங்கள். இது பூனாரியில் சங்கப்பட்டி பாலத்துக்கு கீழே இப்போ புதுசாக திறந்துருக்காங்க பார்க். போட் ரைடு எல்லாம் போகலாம். நல்ல வடியாக இருக்குது இடத்த. சும்மா சும்மா அந்த இடத்த நல்லா நீட்டாக செஞ்சுருக்காங்க. யாழ்ப்பாணம் பக்கம் வந்தால் வாங்க இந்த இடத்த பார்க்கலாம். நீட்டாக இருக்குது. ஃபோட்டோக்கள்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. நாங்கள் வந்தோம் போட்டில் போகலாமன்ட்டு. இண்டே கண்டு பார்த்து போட்டு இன்ஜின் பழுதா போயிட்டு போல. என்னண்ணா இன்ஜின் பழுதா போயிட்டா? இன்ஜின் பூட்டு விட முடிச்சிட்டு கடையால் என்னென்ன இது காயம்டா செஞ்சாலும் நாளைக்கு தான் சார். எவ்வளோண்ணா ஒரு மணி நேரத்துக்கு? அந்த சின்ன பொடி என்னண்ணே? இது 25 நீலக்கோடு. பாருங்க நல்ல ஒரு இடம் உண்டு. நாங்கள் வெயில் டைமில் வந்திருக்கே நல்லா இருக்கு. ஒரு பகல் டைமில் வந்தால் செமையாக இருக்கும் இடம். இல்லை எப்படி இடம் லவ்வரோட வந்தால் செம்மையாக இருக்குங்கண்ணே. நல்லா இருக்கா?
யாழ்ப்பாணம் வாராக்கள் இல்லாட்டி யாழ்ப்பாணத்துலேருந்து மண்ணாக்கள் நச்சி வவுனியா போகிறாக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. நல்லா இருக்குது இடத்த பார்க்க. லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நைட்லாம் லைட் வேலை செய்யும் போல். அங்கே வராங்க. இங்கே பாருங்க, இந்த விளையாட்டும் விளையாடலாம். வாவ், என்ன மச்சான் இது? டிக்கெட்டா? என்னக்கா காசு இல்லை இந்த இடத்த தாரம் பார்த்தீங்களா? கேமை கேட்குறீங்க என்னக்கா காசு தாடி? அரசாங்க பொது இடத்தை நீங்க இப்படி டிக்கெட்டுக்கு விற்கிறீங்க. அது கடன் 200 வந்துருக்கேண்ணா. அக்கா மாம்பழம் எவ்வளோக்கா? 200 கொடுத்துருக்கானே. 200 ஆ ஜூஸுக்கா? சரியா 200 அக்கா எவ்வளோ தரணும் இன்னும்? இதில் கடாயும் இருக்குது, பாடையல் ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் இருக்குது. கொடுத்துட்டு வா. 500 ரூபா கார்ட் பண்ணிங்களான்னு கேட்குறான்டா. ரைட். இந்த பாக்கு எப்படி இருக்கு? வெறும் பெட்டவடிக்கு காசை வாங்கிட்டாங்க. அதுதான் பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனை இல்லை. என்ன மச்சான் 200 காசு குறைய கிடக்கு, இன்னும் கொடுக்காம போறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாட்டிலேயே நம்மளே காசா சொல்றா. ரைட் ரைட் போவோம் வாங்கடா. ஏறி இந்திரவனா உடைச்சிருமாண்டா டேய். குழந்தை பிள்ளைகள் இருக்கலாம், நீ குழந்தையாடா? நீ உடைக்க ஒரு குழந்தை இருக்குடா. இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் நாங்கள் உங்கள் அன்பு பிரசாந்த்.